இந்த ப்ராப்ளம் பாருங்க. A group of 20 students are sitting in a circle. Each shakes hands with exactly 3 neighbors. How many handshakes occur அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆட்டு ரவுண்ட் ஆட்டு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சுற்றி இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எக்ஸாக்ட்லி 3 நெய்பர்ஸ், ஒவ்வொருத்தருமே வந்து 3 நெய்பரை வந்து கை குலுக்குறாங்க. அப்போ 20 இன்டு 3 போட்டோம் அப்படின்னா 60 கிடைக்குமா? இந்த 60 என்ன அப்படின்னா மொத்தம் இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 3 நெய்பர்ஸ்ல வந்து கை குலுக்குறாங்க. இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸும் 3 நெய்பர்ஸ்ல வந்து கை குலுக்குறாங்க. அப்போ மொத்தம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருமா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 ஆக மாட்டாங்க. ஆனா வந்து 60 நம்மளுக்கு கவுண்ட் கிடைக்குமா? ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க அப்படின்னா 2 பேருக்கு ஒருத்தர் தான் வந்து 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஷேக் ஆட்டும் ஆகும். அப்போ இந்த 60/2 போட்டோம் அப்படின்னா 30 கிடைக்கும். இந்த 30 தான் மொத்த ஹேண்ட் ஷேக்ஸ். மொத்தமா அவங்க கை குலுக்கல் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 30. சிம்பிளா சொல்ல போனா 60 பேர் இருக்காங்க. 60 பேர் ஒவ்வொருத்தர் 2 பேர் சேர்த்து கை குலுக்குனா மட்டும்தான் ஒரு கை குலுக்கல்ல அடங்கும். அப்போ என்னதுன்னா 60 நபர்கள் இருக்காங்க டிவைடட் பை 2. ஸோ மொத்தமா 30 ஹேண்ட் ஷேக்ஸ். ரொம்பவே சிம்பிள். ஆன்சர் 30.